Hi friends, today I am going to tell about 86th Dividasam Tirupparai, தென் திருப்பேரை பெருமாள் மானடு நெடு குலைக்காதான் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் குலைக்காத வள்ளி நாச்சியார் விமானம் பத்ர விமானம் தீர்த்தம் சுக்ர தீர்த்தம் சங்கு தீர்த்தம் பிரதிக்ஷம் குரன் ஈசானிய ருத்ரன். மங்களாசாசன நம்மாழ்வார் 11 பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது. ஆழ்வார் திருநகரில் திருச்செந்தூர் மார்க்கத்தில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்பேரை பெருமாள் மகர குலைக்காதான். பெருமாளுக்கு ஏன் இந்த மணப்பூசர் என்ற பெயர் வந்தது? ஊருக்கு பெயர் தென் திருப்பேரை. வட திருப்பேரை போர் நகர் அப்ப கொடுத்தான். அதுவே திருப்பேர் நகர் திருப்பேரான் என்று மகாலட்சுமியின் பெயர். திரு என்றால் ஸ்ரீதேவி நாச்சியார், பேரை என்றால் திருமேனி. அவருடைய திருமேனி பெருமாளுக்கு எப்போதும் பூதேவி நாச்சியார் மீது அவ்வளவு அளவு கடந்த பிரியம். அவருக்கென்று அவர் நின்றாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மகாலட்சுமி மார்பில் சிறிய இடம் கொடுத்துள்ளிருக்கிறார். நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், சயனம் எல்லாமே பூதேவி நாச்சியார் இடத்தில்தான். இதை கண்டு ஸ்ரீதேவிக்கு ஒரே வருத்தம். ஒரு தடவை துர்வாசர் சந்தித்த போது மிகவும் வருத்தமாக என்று என்ன பண்ணுவது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு நான் பூதேவியை சந்திப்பேன், ஏற்பாடு பண்ணுகிறேன். அவர் ஏற்பாடு பண்ணுவதற்கு என்ன ஏற்பாடு பண்ண போகிறார் என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு சமயம் ஸ்ரீதேவியை சந்திக்கும் போது அப்போது துர்வாசர் வரும்போது கவனிக்காமல் சடக்கென்று சபித்தார். உன்னுடைய மேனி வண்ணம் மகாலட்சுமி சிவப்பு வண்ணத்தில் மாறுவாய் என்று அர்த்தம். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு ஒரு பச்சை வர்ணம், பூதேவி நாச்சியாருக்கு ஒரு பச்சை வர்ணம், ஸ்ரீதேவிக்கு சிவப்பு வண்ணம். ஸ்ரீதேவி சிவப்பு வண்ணம் இருக்கிறார் என்று பூதேவி கருப்பாகி இருக்கிறார். கருப்பு வண்ணம் தான் நம் கண்ணனுக்கு இருக்கும். அதனால்தான் ஸ்ரீதேவி நாச்சியார் இடத்தில் வாசம் குறைவு. துர்வாசர் சாபத்தால் ஸ்ரீதேவிக்கு சிகப்பு நிறமாக மாறினாள். லட்சுமி திருமேனியை இவர்தான் செய்தான், இவள் தவம் செய்துதான் மாறுகிறார். ஸ்ரீயுடைய பேரம் மகாலட்சுமியின் திருமேனி, மகாலட்சுமியின் திருமேனிக்கு வர்ணத்தை ஸ்ரீதேவி நாச்சியார் எடுத்துக்கொண்டு தவம் பொறுத்து தாம் செய்து கொண்டு இருந்தார். அந்த தெய்வ தேசத்திற்கு குளத்தில் இருந்து அழகாக 2 காது குலைகள் எதிரில் வந்தது. மீன் குலைகளாக மாதிரி மகர குண்டலங்கள் காதில் அணிந்து பெற்றார்கள் அல்லவா. மகர குண்டலம் என்றால் மகர குண்டலம் தான் என்று பெயர். அந்த மகர குண்டலை எடுத்துக்கொண்டு பெருமாள் இடத்தில் சென்று தன்னுடைய காதுகள் பரமசுந்தர் முற்றத்தாரை காட்டிக்கொண்டு நெடுங்குலைக்காதன் காது குண்டலம், நெடுங்குலை மிக பெரிய குலை மீன் வடிவத்தில் கொண்ட குண்டலம். நெடுங்குலைக்காதன் காது காப்பை அணிந்து கொண்டு இருப்பவன். காதன் என்றால் மகர் குரு, நெடுங்குலைய காதன். மகர பூஜா பெருமாள் என்ற அர்த்தம், பூஜன் என்ற அர்த்தம். அதே திவ்ய தேசத்தில் இன்னும் எழுந்தருளி இருக்கிறார். பகவானுடைய அனுகிரகத்தால் ஸ்ரீதேவி நாச்சியார் திருமேனியை மாற மீண்டும் இருவரும் பிணக்கமாக எழுந்தருளுகிறார். நிகரில் முகில்வண்ணன் என்று பெருமாளுடைய திருநாமம். வர்ண ஜபம் இந்த ஊரில் மிகவும் முக்கியம். வர்ணனை பகவானை இங்கு பஞ்சம் இருந்தாலும் பெருமாளை தியானம் செய்து வந்ததால் வர்ணனில் தமக்கு இருக்கும் ஆபத்தை பெருமாள் பிரார்த்தனை செய்து தீர்த்து கொள்வார். பெருமாள் முகில்வண்ணன் நிகரில் என்றால் முகில்வண்ணன் வர்ணனைக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர். பெருமாள் திருப்பேரை மகர நெடுக்குழிக்காதன். இந்த ஆழ்வார் இந்த 10 பாசரங்கள் 7ஆம் 10 3ஆம் திருமுறைமொழியில் பாடியுள்ளார். அத்தோடு சேர்ந்து அழகான செய்தி, எல்லாம் ஊரிலும் பெருமாள் இருக்கிறார், நேராக கருடன் இருக்கிறார் அல்லவா. ஆனால் கருடன் நேராக இருந்தால்
இங்க இருக்க மாட்டார், சிறு தள்ளி ஒதுங்கி இருப்பார். எம்பிரானுக்கு அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று கருடன் தள்ளி இருப்பார். அங்கு குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள் அல்லவா. குழந்தைகள் பார்க்க வேண்டும் பெருமாளுக்கு ஆசை. கருடன் அதை தடுத்து கொண்டிருந்தால் கொஞ்சம் நகரு என்று பெருமாள் சொன்னார். சிறிது நகரு என்று சொன்னார். தேவக்குழியும் விழா ஒளியும் பெருமாளுடைய கருடனின் புலம்பல் ஒளியும் இன்றும் எப்போதும் கூடு உற்சவம் அன்று மட்டும் இன்றும் அத்தனை பேரும் சரியாக இருப்பார்கள். பெருமாள் ஏகல் கண்டு அருள்வார்கள். எங்கேயும் வீதியில் பெருமாள் நடமாடவில்லை. ஆழ்வாருடைய உள்ளம் என்ற சின்ன இடத்தில் தான் பெரிய இடமா ஏசல் கொண்டு இங்கே வந்து குதிரை வாகனத்தில் கருட வாகனத்தில் ஒருவர் என் நெஞ்சத்தில் காது வைத்து கொஞ்சம் கேள், கருடனின் புலம்புகளை கேட்கும். எப்பேற்பட்ட அடியவருக்கு திருவுளத்தில் இடம்பெறுவதை பெருமாள் விரும்புகிறார். விழா ஒளியும் பிள்ளைகளின் விளையாடும் ஒளியும் திருப்பேரை ஊரில் சேர்த்து வருவார். பெருமாள் மகர நெடுங்குலைக்காதன் கிழக்கே நின்ற திருக்கோலம், நிகிரில் முகழ்வண்ணன் வீற்றிருந்த திருமுகோலம், திருமுக மண்டலம் எப்பேற்பட்ட பரமபதமா இருந்தாலும் ஸ்ரீதேவி பூதேவி குலைக்காதவல்லி நாச்சியார் திருப்பேரை நாச்சியார் 4 நாச்சியார்களுடன் எழுந்தருளியுள்ளார். இங்கு 108 வைஷ்ணவர்களை வைத்து தரியாதானம் பண்ணி கொண்டு நினைத்திருந்தார். 107 பேர் தான் இருந்தார்கள். நான் அவன்தான் என்று மகர நெடுங்குலைக்காதன் பெருமாளை 108வதாக வந்து ராஜாவுக்கு தரியாதானம் செய்து வைத்தார் என்பது சரித்திரம். கர்ணன் தன் பாசத்தை இருந்து நிற்க அவருக்கு அனுகிரகம் செய்தவர். வஞ்சம் வந்த போது மலை கொடுத்து பெருமாள் நிகரில் முகழ்வண்ணன். இது 88வது திவிசேஷம். தென் திருப்பேரை சென்று நாம் முகில்வண்ணனை தரிசனம் செய்து வர்ண பகவானே அருள் பெறுவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.